மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இன்று 21/7/2026 சென்னை உயர்நீதிமன்றத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்ஐ உடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த பிஎஸ்டிஎம் வழக்கு. சார் எங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லுங்கள் சார், அப்டேட்டே கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ ரிசல்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இன்று நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பான பின்னணி எல்லாத்தையுமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த எஸ்ஐ தேர்வு என்பது டிசம்பர் 21, 2025 நடைபெற்றது. அதற்கான முடிவுகள் ஜனவரி மாதம் வெளியிட்டுட்டு ஓரிரு நாட்களில் ரத்து பண்ணிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, மென்பொருள் பிழை காரணமாக தவறுதலாக டிபார்ட்மெண்டல் கோட்டா மாணவர்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்படலை. அதனால் அந்த ரிசல்ட்டை ரத்து பண்ணிட்டோம். வெகு விரைவில் புதிய முடிவுகள் வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதன் பிறகு தேர்தல் வந்துருச்சு, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. இதனால் நன்னடத்தை விதிகள்லாம் வந்ததுனால இவ்வளோ நாள் ரிசல்ட் வெளியிடாமல் போயிடுச்சு. இதனிடையில் கடந்த மார்ச் மாதம் ஒரு பிஎஸ்டிஎம் வழக்கு அப்படின்ட்டு மாணவர்கள் சார்பாக தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முழு விவரத்தையும் சொன்னாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிஎஸ்டிஎம் மாணவர்கள் ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிஎஸ்டிஎம் சலுகையை கோர முடியாது. ஒரு முறை அரசு பணியில் இருக்கிறவங்க மற்றொரு முறை பிஎஸ்டிஎம் சலுகையை கோர முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வழக்கு 2023 சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வழக்கில் உயர்நீதிமன்றம் தான் உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை எதிர்த்து தான் இந்த மாணவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க. இந்த மாணவர்கள் ஏன் இந்த பிஎஸ்டிஎம் நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சு, ஒரு முறை அரசு வேலையில் இருந்தால் இன்னொரு முறை பிஎஸ்டிஎம் கேட்கக்கூடாதுன்னு, அப்படி இருந்தும் இந்த மாணவர்கள் ஏன் பிஎஸ்டிஎம் கேட்டாங்க அப்படின்னா, மாணவர்கள் சென்றது 10ஆம் வகுப்பு தரத்திலான பணிக்கு தான் 2ஆம் நிலை காவலருக்கு போனாங்க. ஆனால் இப்போ கேட்டிருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதனால் இதில் பிஎஸ்டிஎம் வேணும்னு இவங்க தரப்பு வாதம். மற்றும் இந்த மாணவர்களுடைய இந்த கோரிக்கை காரணம் என்னென்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இது தொடர்பான ஒரு சட்ட முன்வடிவம் முன் வச்சாங்க. அதாவது ஒரு தீர்மானம் மாதிரி, ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு 2ஆம் நிலை காவலர்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் போகும்போது பிஎஸ்டிஎம்மை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டாங்க. அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த தகவலையும் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் நீதியரசர்கள்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஆப்போசிட் தரப்பு மாணவர்கள் தரப்பு இருக்காங்க இல்லையா, வழக்கு தொடுத்திருந்தவங்க, அவங்க ஒரு 4 வாரங்கள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் அப்படின்னா, கடைசியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் நீதியரசர்கிட்ட சொன்னாங்க, இது தொடர்பான முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம் தான். மாணவர்களுடைய இதில் உறுதியாக தான் இருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் கொடுக்கணுமா வேணாமான்றது ஏற்கனவே ஒரு சட்ட முன்வடிவுமே இருக்குது. அதனால் கவர்மெண்ட் இதை பார்த்துக்கும், இந்த வழக்கை முடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அட்வொகேட் ஜெனரல் நீதியரசர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் இது தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேவை ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி கேட்ட மாதிரி தெரிஞ்சது. அதிகமாக அந்த ஸ்டே ரத்தாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஆக மொத்தம் ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயம் மாணவர்கள் தரப்பில் ஒரு 4 வாரங்களுக்கு இந்த வழக்கு கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரைட், சிறப்பு.